ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025 மார்ச் மாதம் வரக்கூடிய சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்தியாவில் இந்த கிரகணம் இருக்கா, நம்ம ஊர்லேருந்து பார்க்க முடியுமா, கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும், இதை பற்றின ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட், இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29 இந்த கிரகணமானது நிகழ இருக்குது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய சரியான இந்திய நேரம் பார்த்திங்கன்னா பிற்பகல் 2:20 தொடங்கி மாலை 6:13 முடிவடையும். இந்த கிரகணம் உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய நேரம் அது மாலை 4:17. இந்த கிரகணத்தை நம்ம ஊர்லேருந்து பார்க்க முடியுமா, இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியா இருக்கக்கூடிய ஏஷியா கண்டத்தில் தான் இந்த கிரகணமானது நிகழ இருக்குது. இந்தியாவிலேருந்து இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது, பல வெளிநாடுகள்லேருந்து இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். பட் உலக அளவில் இந்த கிரகணம் நிகழ போகிறது உறுதி இல்லையா. ஸோ கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதை கிரகணத்தன்னைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக வெளியே சுற்றக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்கு வெளியே அலையிறது, பர்ச்சேஸ் பண்ண போகிறது, பீச்சு, பார்க்கு, பிக்னிக் இந்த மாதிரியெல்லாம் போகிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் அன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கேன் எடுக்க டாக்டர் சொல்லியிருக்காங்க, அல்ல என்டி ஸ்கேன் எனக்கு அன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலையில் போய்ட்டு முடிச்சுட்டு வாங்க. மறுநாள் டியூ டேட் இருக்கும்போது நம்ம முதல் நாள் பெயின் வர்றது சாதாரண விஷயம் இல்லையா. அந்த மாதிரி சமயங்களில் நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தான் ரிஸ்க்கு, பேபிக்கும் அது ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா உங்களை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. வயிற்று முக்கியமாக ஷால் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். மற்றபடி தேவையில்லாத விஷயங்களுக்காக வெளியே போக வேண்டாம். அந்த டைமில் சூரிய கதிர்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக வீரியமிக்கதாக இருக்கும் பகல் நேரத்தில். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேண்டாம். கத்திரிக்கோள், அருவாள், மனை, ஊசி, நகவெட்டி இதெல்லாம் கூட நீங்கள் அன்றைக்கி ஹேண்டில் பண்ண வேண்டாம். அதாவது அந்த கிரகணம் நடக்கக்கூடிய 4 மணி நேரத்துக்கு மட்டும் சொல்கிறேன். மற்றபடி நம்ம சமையல் வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சிருவோம் இல்லையா. ஏன்னா 2:20 தான் கிரகணம் தொடங்குது. ஸோ நீங்கள் 1:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பழங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா லைட்டான ஃபுட்டாக, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஆயிலி ஐட்டம், டீப் ஃப்ரைட் ஐட்டம், நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கிரகணத்தப்போ நமக்கு டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் வீட்டுக்கு வெளியே பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் வச்சுருக்காங்க சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தாராளமாக போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி வயிற்றை ஷால் போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வாங்க. யூஸ் பண்ணாமல் யூரின் மோஷனில் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு இப்போ பிரச்சனை. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று நமக்கு வரும். இது குழந்தைக்கு ரொம்பவே டேஞ்சரஸ். இது எதனால் வருது அப்படின்னா, தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது, யூரின் மோஷன்லாம் ஹோல்டு பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ வீட்டுக்கு வெளிப்புறத்தில் டாய்லெட், பாத்ரூம் இருந்தாலும் நீங்கள் உங்களை கவர் பண்ணிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வாங்க. டிவி, லேப்டாப், மொபைல் யூஸ் பண்ணுறதை பற்றி கேட்டீங்க. டிவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் இதை நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். மொபைல், லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்பை நிறைய பேர் மடியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்ம ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதுலேருந்து ரேடியேஷன் எமிட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது, கிரகணம் நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. நிறைய நேரம் நீங்கள் பேசுகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சியில் மொபைலை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். கிரகணத்தப்போ உங்களுக்கு முக்கியமான கால்ஸ் இருந்துச்சுன்னா 2 வார்த்தையில் பேசி முடிச்சு வைக்கிறதுக்கு பாருங்கள். அதுவும் முக்கியமான கால்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். கிரகணத்தப்போ தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். நமக்கு முக்கியமாக அந்த டைமில் தேவையில்லாத பயம், குழப்பம், பதட்டம் இதெல்லாம் இருக்கும். அது நீங்கள் பயந்துக்காமல் இருக்கணும், மைண்டு காமாக இருக்கணும்னா தூங்குறது பெஸ்ட்டு. தூக்கம் வரல அப்படின்னா பிடிச்ச புத்தகத்தை படிங்க, அல்லது பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் இருக்காது. மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா, வீட்டை க்ளீன் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணும், வீட்டை க்ளீன் பண்ணணும்னு போட்டு ஹெவியான ஒர்க்கை போட்டு இழுத்து பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் குளிக்கலாம். வீட்டுக்கு வெளியே நீங்கள் ரொம்ப நேரம் இருந்துட்டீங்க, ரொம்ப நேரம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ரொட்டீனில் எப்போ குளிப்பீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டான பொருட்களை தூக்குறது, இழுக்கிறது, வைக்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ கண்டிப்பாக கிரகணம் முடிஞ்சதும் வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். தேவையில்லாமல் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக இந்த 4 மணி நேரம் நம்மளை விட்டு கடந்து போகும். எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃபும் நமக்கு இது வரைக்கும் இல்லை. கிரகணத்தினால தான் குழந்தை பிறவி குறைபாடுகளோடு பிறக்குது, வாய் பிளந்த நிலையில், மூக்கு மடிந்த நிலையில், காது மடிந்த நிலையில், மூக்கு அறுபட்ட நிலையில் இந்த மாதிரிலாம் பிறக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது.
பட் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் கிரகணத்தப்போ இந்த விஷயங்கள் தான் நீ பண்ணணும், இந்த விஷயங்கள் வந்து செய்யாதம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்களை இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த வகையில் என்னென்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சிட போகிறதில்ல, நமக்கு நல்லது தான் இல்லையா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.